வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. இங்கதான் தொலைச்ச எப்படா தொலைச்ச ஜஸ்ட் ஹார்ட் தலைவா உதயம் தட்டரில்ல என் இதயம் தட்டரில்ல என்ன தேடி தேடி அலைஞ்ச இல்ல தேவி பலாவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப அதிகமாக ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு இந்த சாங்கில் உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைலில் அலைட்மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே சென்டராக ப்ளஸ் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 9:60 இந்த ரேஷியோ சைஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்டை கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக இல்லை, இன்னும் ஜூம் பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி இமேஜை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணணும் அப்படின்னாக்கா தேர்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜூமிங் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் வந்து ஜூம் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவு இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நமக்கு தேவையான இமேஜ் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நமக்கு 6 இமேஜ் தேவைப்படும். 6 இமேஜுமே சேம் இதே மாதிரி எடிட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராஜெக்டோட ப்ரீசெட் லிங்க் இருக்குது. அதை வந்து அலைட்மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபைல் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக் மார்க் டைம்லைன் போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோன்னு போட்டு ஒரு 5-6 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்க ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ அலைட்மோஷன் மூலியமாக எடிட் பண்ணால் அந்த இமேஜில் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் அப்படியே இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடியோ வந்து நாம் வந்து எடிட் பண்ணிடலாம். மீதி இருக்க 5 லேயர்லையும் இதே மாதிரியே இமேஜை கரெக்டாக ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான். இப்போ வீடியோவில் இமேஜ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்டு இருந்துச்சு, இல்லை வேறு சாங்கை ஏதாவது வச்சு எடிட் பண்ணி உங்களுக்கு டுட்டோரியல் போடணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.